நான் இப்படி எதையாவது ஒன்ன செய்வேன், திடீர்னு கீழே உருளுவேன், உடனே நீங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் பரிசுத்த ஆவியின் கிரியைன்னு நம்பணும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படிலாம் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியின் கிரியை குறித்து வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துலதான் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறார். Who are true Christians? முதல்ல நாம பார்த்தோம், இரக்கம் பாராட்டுகிறவர்கள். நம்பர் 2, who are true Christians? பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நடக்கிறவங்க இல்ல. என்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இதை செய்யறாரு அதை செய்யறாரு என்று சொல்லுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார். பாருங்க 33வது வசனம். மரம் நல்லதென்றால் மரம் நல்லது என்றால், அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை. மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரமானது அதனுடைய கலரால் அறியப்படாது. எவ்வளவு பச்சை கலர்ல இலை இருக்கோ அதை வைத்து அறியப்படாது. மரமானது அதனுடைய கனியினால் அறியப்படும். அப்ப நான் பரிசுத்த ஆவியினால் பிசாசை துரத்துகிறேனா இல்லையான உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. கனியினால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என் லைஃபுக்கும் உங்க லைஃபுக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பேச்சு, இயேசு கிறிஸ்துனுடைய நடவடிக்கை, அவருடைய இரக்கம், அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய ஒழுக்கம், அவருடைய கட்டுப்பாடு, திஸ் ஷோஸ் அவர் தேவனால் நடத்தப்படுகிறவர்னு அர்த்தம். நீங்க சும்மா கீழே உருண்டுட்டு எனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கு நீ நம்பிதான் ஆகணும், அப்படி இல்லாவிட்டால் நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டாய் என்று சொன்னால் நாம் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தால் எதை காண்பிக்கணும் தெரியுமா? ஆவியின் கனி என்ன செய்யுங்க, காண்பீங்க. வீட்டுல போய் எல்லா சண்டையும் போடுறது, இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது, ஆனால் சபைக்கு வந்தால் பரிசுத்த ஆவியினால் நிறைதல். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு போதனை பாருங்க. ஜனங்களை எப்படி சாத்தான் நம்ப வச்சிருக்கிறான் பாருங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது கனியினால் அறியப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார்.